Okay, so போன இதுல நம்ம என்ன பார்த்தோம் இங்க பாருங்க infinite length theorem. For infinite length theorem e value is taken approximately. ஓகேங்களா, approximately என்னது the middle portion அதாவது middle portion is far away from the x. ஓகேங்களா, இந்த மிடில் போர்ஷனை மட்டும் தான் நாம என்ன எடுப்போம்னா இத எடுப்போம். ஓகேவா, புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது electric field due to charge infinite plane sheets. அதாவது ஒரு infinite ஆன ஒரு plane sheet எடுக்கிறேன். இதுல சார்ஜ் எனக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுப்பா. ஓகேவா, இல்ல என்ன ஆகுது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் எனக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. நான் என்ன பண்றேன்னா இங்க இருந்து ஒரு பாயிண்ட் P என்ன பண்றேன், அஸ்யூம் பண்றேன். ஓகேங்களா, இங்க இருந்து என்ன பண்றேன், ஒரு பாயிண்ட் P நான் அஸ்யூம் பண்றேன். ஓகே, சோ இங்க இருந்து என்ன பண்றேன், ஒரு பாயிண்ட் P அஸ்யூம் பண்ணிருக்கேன். சோ என்னன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேப்பர். ஓகேங்களா, சோ ஒரு இன்ஃபினிட் பிளேன் ஷீட் ஏரியா எடுத்துருக்கேன். சோ இந்த சைடு நான் என்ன பண்றேன்னா இப்போ நம்ம இதை வச்சோம்ல சிலிண்டரை இப்படி வச்சோம். சோ இது என்ன பண்ண போறோம்னா நாம இப்படி வைக்க போறோம். parallel என்ன பண்ண போறோம்னா இந்த சிலிண்டரை இந்த பிளேன் ஷீட்ஸ் உள்ள வைக்க போறோம். அதாவது இதுக்கு நான் இப்படி வெச்சேன்னா சோ இந்த இந்த எனக்கு பிரதிபலிக்கும். இப்படி நான் இங்க வெச்சேன்னா இந்த சிலிண்டரை இப்படி parallel பிளேஸ் பண்ணனா இதோட இது இங்கேயும் தான் பிரதிபலிக்கும். சோ அந்த கான்செப்ட் தான் இது. ஓகே, ஓகேவா, டன். ஓகே, ஓகே, இதுதான் சென்டர் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா, this is the center point. இதோட டிஸ்டன்ஸ் r, இதோட டிஸ்டன்ஸ் r. ஓகேங்களா, சோ இத நான் என்ன வச்சிருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா p ன்னு வச்சிருக்கேன். இத நான் p டாஷ் ன்னு வைக்கிறேன். ஓகேங்களா, இது p டாஷ் ன்னு வைக்கிறேன். ஓகேங்களா, இது r, இது r. சோ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன வரும் எனக்கு 2r. ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த சிலிண்டர்ல இவரு கர்வ்ட் சர்ஃபேஸ், கரெக்ட்டா? இவர் என்னது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்வ்ட் சர்ஃபேஸ். சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனக்கு இப்படி தான போகும். சோ அப்போ இதுல ஒரு ஸ்மால் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த சைடு ஒரு நார்மல் வெக்டாரை டிரா பண்ணா ரெண்டுமே parallel. அப்ப θ = 0 டிகிரி. அப்ப இந்த ஒரு சர்ஃபேஸ் p சர்ஃபேஸ் p டாஷ் சர்ஃபேஸ் இங்கேயும் பிளேஸ் பண்ணா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் நார்மல் வெக்டாரும் ரெண்டுமே parallel. ஆனா இங்க வச்சு பாருங்க, இந்த சர்ஃபேஸ்ல நார்மல் வெக்டார் இந்த சைடு இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த சைடு இருக்கும். அப்ப இதுக்கு θ = 90 டிகிரி. அப்ப கர்வ்ட் சர்ஃபேஸ்க்கு எனக்கு θ = 90 டிகிரி. இந்த p டாஷ் θ = 0, இதுக்கும் θ = 0. அப்படியே பார்த்தா உல்டாவா வருது பாருங்க. இது ஸ்ட்ரைட்டா வைக்கும் பொழுது கர்வ்ட் சர்ஃபேஸ் எனக்கு 0 ஆகவும் டாப் சர்ஃபேஸ் பாட்டம் சர்ஃபேஸ் எனக்கு 90 டிகிரியா வந்தது. ஆனா இப்போ நான் இந்த செங்குத்தா எப்படி நான் பிளேஸ் பண்ணும்போது parallel பிளேஸ் பண்ணும்போது செங்குத்தாட்ட பாருங்க parallel பிளேஸ் பண்ணும்போது இதுவும் θ = 0 டிகிரி வருது, இது 90 டிகிரி வருது. ஓகே, as usual அதே பாட்டு தான். applying Gauss law. Okay, applying Gauss law. So pi = E dot dA. So pi = E dot dA curved surface plus E dot dA P plus E dot dA இது P dash. ஓகேங்களா, so E dot dA என்னது, E dA cos theta. so வரேங்க pi = E dA. so எழுதலாம் E
theta, EDA cos theta, EDA cos theta. This is curved surface. So, this curved surface theta equal to 90 degree. So, cos 90 plus P cos 0, P dash cos 0, அதுக்கும் cos 0. Substitute பண்ணுவோமா? Phi equal to EDA 0 plus EDA plus EDA. ஏன்னா cos 0 1. அப்போ pi equal to ஒரு இடத்துல EDA தான காமனா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம்? 2e நல்லா கவனிச்சுக்கோங்க. 2e இந்த p p dash எல்லாம் மென்ஷன் பண்ணதால இந்த கர்வ்ட் சர்ஃபேஸ்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க அவ்வளவுதான். So 2e dA. இப்போ நம்ம காஸ் லா அப்ளை பண்ணனும்ல equal to இது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி தான. இது சர்ஃபேஸ் சார்ஜ். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் மாதிரி தான. அப்ப என்ன வரும்? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா. Surface charge density sigma. அப்போ sigma equal to q divided by a, q equal to sigma a தான. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 2EdA equal to sigma a divided by epsilon naught. Okay வா? This is the cross section of the Gaussian surface. Cross section of the Gaussian surface என்னன்னா cross section of the Gaussian surface dA equal to A. அப்போ 2EA equal to sigma A divided by epsilon naught. A cancel. அப்போ E equal to sigma divided by 2 epsilon naught. This is the formula. In vector form, E vector equal to sigma divided by 2 epsilon naught n cap. N cap na is a unit vector. Alright. Okay. So this is the value. Okay. புரிஞ்சுதா? So இது ரெண்டாவது. இது அடிக்கடி கேக்குறது இல்ல, பட் நம்ம இன்ஃபினிட்டி லாங் சார்ஜ் ஸ்ட்ரெயிட் வைர் பார்த்தோம் பாத்தீங்களா? அதுதான் உங்களுக்கு கண்டினியூஸா கேக்குது. ஓகே? புரிஞ்சுதா? ஓகே. And then இதுக்கான observations பார்ப்போம். First, E depends upon sigma. Then E is independent on R. Okay? Independent on R. மூணாவது நம்ம அத பார்த்தறலாம். E is directed perpendicular away from the plate or plate. So sigma greater than 0 ஆ இருந்தா எனக்கு E is directed perpendicular away வெளியில போயிடும். ஓகேங்களா? away. Then E is directed inward perpendicular to the plate or plate, sigma less than 0. Sigma less than 0. Next, fourth point, this E is valid only for infinite plate sheet. Suppose எனக்கு finite plane sheet வேணும்னா I take a middle point. Let us finite plane sheet. The formula is approximately taken for the formula is taken approximately for the middle portion of the plate.
far away from the x. Is far away from the x. Okay, done. Yeah. Then நம்ம பார்க்க போறது third application. Electric field is due to two parallel charged infinite sheets. Two parallel infinite sheets, அதாவது ரெண்டு sheets இருக்கும். Okay, இதுல ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இதுல ஃபுல்லா நெகட்டிவ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஓகேங்களா, ஃபுல்லா இதுல நெகட்டிவ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. சோ பாசிட்டிவா இருந்தா எனக்கு என்ன நான் முன்னாடி படிச்சிருக்கோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் படிச்சோம்ல. ஓகேங்களா, சோ பாசிட்டிவ் சார்ஜ்னா சிக்மா greater than 0, நெகட்டிவ் சார்ஜ்னா சிக்மா less than 0. ஓகேங்களா, இந்த பாயிண்ட் 3 பாயிண்ட் மென்ஷன் பண்றேன். இந்த பாயிண்ட் P1 வச்சிருக்கேன், இந்த பாயிண்ட் P2 வச்சிருக்கேன், இந்த பாயிண்ட் P3 வச்சிருக்கேன். ஓகேங்களா, அட் பாயிண்ட் P3 ல நல்லா பாத்துக்கோங்க. அட் பாயிண்ட் P3 ல பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா, பாசிட்டிவ் சார்ஜ். சோ என்ன ஆகும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் நாம என்ன, அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்தோம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிக்மா greater than 0 க்கு each away தான பார்த்தோம். தேர்ட் பாயிண்ட் நான் திருப்பி சொல்றேன், E is directed away from the plane, பாசிட்டிவா இருக்கும். அப்ப சிக்மா greater than 0, அப்ப எனக்கு என்ன ஆகும், it away, so E plus. Next sigma less than 0, அப்ப என்ன ஆகும், எனக்கு electric field directed inward. இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜுக்கு electric field is away, நெகட்டிவ் சார்ஜுக்கு electric field is inward. அப்போ electric field is okay, so ரெண்டுமே equal in magnitude தான், but opposite in direction. அப்போ at P3 ல E plus and E minus are equal in magnitude but opposite in direction. So E P3 equal to E plus, direction opposite na minus. ஓகேங்களா, so நல்லா கவனிச்சுக்கோங்க, sigma E plus இருக்கு, sigma divided by 2 epsilon naught, இதுக்கும் sigma divided by 2 epsilon naught. ஓகேங்களா, sigma divided by 2 epsilon naught, இதுக்கு என்னது sigma divided by 2 epsilon naught. இப்போ sigma sigma cancel ஆயிடும். அப்போ EP3 equal to 0. கரெக்ட்டா, ரெண்டுமே cancel ஆகும். EP3 equal to 0. Next at point P2 பார்க்கலாமா, at point P2 பார்க்கலாமா. P2 க்கு பார்த்தா நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும், எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்வர்ட். பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அவுட்வர்ட். அப்ப இதுவும் ஈக்குவல் மேக்னிட்யூட் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ EP2 equal to E plus E minus sigma divided by 2 epsilon naught sigma divided by 2 epsilon naught. அப்ப EP2 எனக்கு 0 தான், EP2 எனக்கு 0 தான். நெக்ஸ்ட் P1 உள்ள பா, இங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ் சார்ஜ் என்னது, இட் அவே, எனக்கு அவே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் நோக்கி என்ன பாரும், எனக்கு இன்வர்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வர்ட். அப்போ E பாசிட்டிவும் E நெகட்டிவும் சேம் இன் மேக்னிட்யூட் சேம் இன் டைரக்ஷன், அப்ப என்னது பிளஸ். சோ பாயிண்ட் P1 அதாவது E inside equal to
E plus E minus sigma divided by 2 epsilon naught plus sigma divided by 2 epsilon naught 2 sigma divided by 2 epsilon naught 2 cancel. E inside equal to sigma divided by epsilon naught. Okay, sigma divided by epsilon naught. Appo it is uniform inside the plate. It is uniform inside the plate. Another point. It is directed from positive charge to the negatively charged. It is directed from positively charged to negatively charged. To what's the side go there? Right hand side. Okay. So third one. Okay. Next நம்ம பார்க்க போறது spherical shell. அது முடிஞ்சா இந்த இது வரும். ஓகேவா? Electric field due to uniformly spherical shell. Last part. Okay, so last இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஆகும் electric field due to uniformly charged spherical shell. Electric field due to uniformly charged spherical shell. ஓகேங்களா? சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. Q greater than 0 ஆகுதா electric field is radially outward. Electric field is radially outward. என்னுடைய Q less than 0 ஆகுதா electric field is radially inward. ஓகேங்களா? first point நம்ம புக்ல என்ன கொடுத்திருப்பாங்க அந்த point P lies on the spherical shell கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? என்ன கொடுத்திருக்கான் lies on the spherical shell அதாவது spherical shellக்கு ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க lies on the outside of the spherical shell lies on the outside ஓகேங்களா? spherical shell இது ஒரு surface இது பிளஸ் கியூபா ஓகேவா? இதுல outsideல தான் என்ன ஆகுது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா P the point P lies on the outside of the spherical shell ஓகேவா? outside of the spherical shell எனக்கு பாயிண்ட் P ஆ இருக்கும்போது என்னோட R greater than RR என்னோட R greater than RR ஓகேங்களா? சோ அப்ப another Gaussian surface சோ நல்லா கவனிச்சுக்கோங்க இங்க இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் R அப்ப இங்க இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு ஸ்மால் r ஓகே இங்க இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் ஸ்மால் r அப்போ நான் என்ன பண்றேன் ஒரு ஸ்மால் ஏரியாவை கன்சிடர் பண்றேன் ஸ்மால் ஏரியாவை கன்சிடர் பண்ணா இது என்னது எனக்கு dA வா சோ அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டும் எனக்கு இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும் நார்மல் வெக்டாரும் எனக்கு இந்த டைரக்ஷன் தான் ரெண்டுமே என்னது எனக்கு parallel என்னது எனக்கு θ = 0 டிகிரி அப்போ pi E dot dA equal to q divided by epsilon naught ஓகேங்களா சோ first E dA வா ஓகேவா சோ என்ன வரும் pi equal to E dA cos theta theta equal to 0 அப்போ pi equal to E dA வா ஓகேவா E dA applying Gauss law என்ன வரும் qn divided by epsilon naught கரெக்ட்டா ஓகேவா சோ d என்னது நாம என்ன எடுத்துறோம் ஒரு spherical surface னா the surface area of the sphere equal to 4 pi r square surface area of the sphere என்னது 4 pi r square substitute பண்ணலாமா so E q divided by epsilon naught ஓகேங்களா சோ எனக்கு E தான தேவை E equal to q
q divided by 4 pi epsilon naught r square. ஓகேவா இத நான் கரெக்ட்டா எழுதலாமா? E equal to 1 pi 4 pi epsilon naught q divided by r square. This is the uniformly spherical shell. And the point P lies on the outside of the spherical shell. ஓகேவா outside எனக்கு பேஸ் ஆகுது. So I draw the another Gaussian surface. So இது ஓகேங்களா in vector formula போட்டோம்னா E equal to 1 by 4 epsilon naught q divided by r square out. ஓகேங்களா q greater than 0 is radially outward, q lesser than 0 radially inward. ஓகேவா இந்த பாயிண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the point P இப்போ நம்ம outside of the spherical shell பார்த்தோம் lies on the spherical shell னா என்ன? The point second the point P lies on the spherical shell. நல்லா கவனிச்சுக்கோங்க இதான் நம்ம போட்டோம் lies on இதான் நம்ம spherical shell எடுத்தோம் இதுலயே இருந்தா என்ன நடக்கும்? so q இவரு r இவரு p அப்ப r equal to r அப்போ நம்ம ஃபார்முலா இப்பதான் கண்டுபிடிச்சோம் என்ன படிச்சோம் e equal to 1 by 4 pi epsilon naught q divided by r square போனதுல பார்த்தோம் அப்ப இந்த r பதிலா இந்த r போடுங்க e equal to 1 by 4 pi epsilon naught q divided by r square. In vector form E vector equal to 1 by 4 pi epsilon naught q divided by r square out. Okay, this is the point P lies on the spherical shell. Next the point P lies on the inside down. இது ரொம்ப important, ரொம்ப ஈஸியான. The point P lies inside the spherical surface. Inside our வந்து r less than the r. ஓகேவா சோ இதான் ஒரு spherical surface வெச்சுக்கோங்களேன். ஓகேவா இந்தோடைய இன்சைட்லயே எனக்கு சார்ஜ் பிளேஸ் ஆகுது. அப்ப இதோடைய இன்சைட்லயே எனக்கு சார்ஜ் எனக்கு என்ன ஆகுது? எனக்கு பிளேஸ் ஆகுது. ஓகேவா அப்போ இது பாயிண்ட் P இது டிஸ்டன்ஸ் r ன்னு வெச்சுக்கோங்க. ஓகேவா சோ நல்லா கவனிச்சுக்கோங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா the point P lies inside. ஓகேங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு Gaussian surface. ஒரு நிமிஷம் திருப்பி சொல்றேன் இதுதான் எனக்கு ஆக்சுவலா Gaussian surface. the point எங்க இருக்குன்னா எனக்கு inside the Gaussian surfaceல இருக்கு. அப்போ inside the Gaussian surface. so inside the Gaussian surface இருக்கும்போது அதேதான். ஓகேங்களா சோ இன்சைட் Gaussian surfaceல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்னால சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா டெஃபினிஷனா என்னால சொல்ல முடியாது. ஓகேங்களா ஏன் இங்க கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்க்கறோம்னு வெச்சுக்கோங்க. சோ இந்த சைடு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் நார்மல் வெக்டாரும் இது இருக்கும். அப்ப நம்ம θ = 0 டிகிரி போட்டுக்கலாம். θ = 0 டிகிரி போட்டுக்கலாம். ஓகேவா சோ θ = 0 டிகிரி போட்டோம்னா இன்சைட்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் இஸ் 0. இன்சைட்ல சார்ஜ் இஸ் 0. அப்போ I equal to E dot dA equal to q divided by epsilon naught. so இங்க நான் என்ன சொன்னேன் 0 ன்னு சொன்னேன். அப்போ E dA equal to 0 divided by epsilon naught. so இது spherical surface. அப்ப 4 pi r squared equal to 0 divided by epsilon naught E equal to 0. Okay, so the point P lies on the inside the spherical shell னா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஏற்கனவே இருக்கு. ஓகேங்களா சோ spherical shellலயே இன்சைட்லயே எனக்கு பாயிண்ட் P இருக்கு. அப்போ inside the point P னா நல்லா கவனிச்சுக்கோங்க inside the point. so இன்சைட்ல இருக்கு. அப்ப இன்சைட்ல எனக்கு பாயிண்ட் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா இங்க சார்ஜ் இங்க ஓகேங்களா சோ நல்லா திருப்பி சொல்றேன் இதுதான் spherical surface நார்மலான ஒரு spherical surface. எனக்கு பாயிண்ட் தான் சார்ஜ் இருக்கு. என்னோட பாயிண்ட் P எங்க இருக்குன்னா lies inside the spherical surface. inside spherical surface இருக்கு. அப்ப inside the spherical surface சார்ஜ் எங்க இருக்கு? இதுதான் spherical surface.
the point B இந்த surface குள்ள இருக்கு. அப்ப இங்க சார்ஜ் இருக்கா? சார்ஜ் இல்ல. சார்ஜ் இல்லாதனால இன்சைட்ல எனக்கு சார்ஜ் இல்ல. அப்ப Q equal to 0. ஓகே? Q equal to 0. So electric field பார்த்தோம்னா இந்த டைரக்ஷன் தான். நார்மல் வெக்டர். So theta equal to 0. So நார்மலா இருக்கா? ஓகே? So இதோட வந்து பாத்தீங்கன்னா Gauss law over. ஓகேவா? So electrostaticsல ரெண்டு பார்ட், electric charges and fields, electrostatic potential and capacitance. So முதல்ல electric charges and fields கம்ப்ளீட்டா Gauss law வரைக்கும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல electrostatic potential and capacitance, capacitors அத லீனியரா பார்ப்போம். ஓகே? Thank you.